ராம் ஏன் கல்யாணத்துக்கு வரத அவாய்ட் பண்ற மாதிரியே பேசினாரு? இந்த கல்யாணத்துக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? வனிதா, அதே வனிதா தான். ஓஹோ, வனிதாவுக்கும் சுரேஷுக்கும் தான் கல்யாணமா? மாட்னடா அம்மாவனே. கல்யாண பத்திரிக்கை எடுத்து ஒளிச்சு வச்சாச்சு. இத பத்தி அம்மா கிட்ட சொல்லலாம். அவங்க ஏதாவது ஐடியா தருவாங்க. என்ன பிரியா? அம்மா, வனிதாவோட கல்யாண பத்திரிக்கை எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. மாப்பிள்ளையோட அப்பா நட்ராஜ் எங்க மாமாவோட பிசினஸ் பார்ட்னர். அவரே நேரடியா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பத்திரிக்கைய பார்த்ததுக்கு அப்புறம் ராமுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியா? அந்த பத்திரிக்கையை வேற யார் யார் பார்த்தாங்க? நல்ல வேளைமா, யாருமே பார்க்கல. ராம் மட்டும்தான் பார்த்திருக்காரு. அப்படின்னா வனிதாவுக்கு கல்யாணம்னு யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாதுமா. சரி, கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போறாங்க? இன்னும் முடிவாகலமா. நட்ராஜ் அங்கிள் பிசினஸ் பார்ட்னருங்கிறதுனால எல்லாரும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ போகலையா? நான் போகாம இருப்பேனாமா? அங்க போனா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா நான் போவேன். பிரியா, நான் சொல்றது கவனமா கேளு. நீ கண்டிப்பா போ. சமயம் பார்த்து அந்த ராம மாட்டி விட்டுரு. சரிம்மா, நான் கச்சிதமா செஞ்சிடறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். அந்த சீதாவையும் அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ண. நீ அங்க அவளை அழைச்சிட்டு போனா ராமுக்கு இந்த பக்கம் பொண்டாட்டி, அந்த பக்கம் காதலி. பொண்டாட்டிக்கு அக்னி சாட்சி, காதலிக்கு காதல் சாட்சி. நல்லா இருக்கும். ஆமாம்மா, இது ரொம்ப நல்ல ஐடியா. எனக்கு தோணாம போயிடுச்சே. இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் போற மாதிரி பண்ணு. அங்க போனதும் வனிதாவை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகணும். சரியா பிரியா? சரிம்மா, நீ போன வை, நான் அதுக்கு ஐடியா பண்றேன். சமந்தி அம்மா, உங்க பையனோட பழைய காதலிய பார்க்க போறீங்க. பார்த்து நல்லா சந்தோஷப்படுங்க.
இரு, நான் வரேன். இரு, கை கால குத்திர போகுது. இரு, வரேன். ஐயோ என்னங்க? ஏய் இரு, இருங்க, நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க கொடுங்க. சீதா இரு. எதை செஞ்சாலும் நிதானமா செய்யறது இல்லையா? நீ பாட்டுக்கு நினைப்ப எங்கேயோ வச்சிட்டு இருந்தா இப்படி உடையாம என்ன பண்ணும்? நீ என்னத்த மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? நீ வாயும் வயிறுமா இருக்கிறதுனாலதான் உன்னை என்னால எதுவுமே சொல்ல முடியல. அவரெல்லாம் மாறவே இல்ல. அப்படியே மாறிட்டாருன்னு நீ நினைச்சா கூட அது எதுக்காக தெரியுமா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக. நீ கர்ப்பிணியான உடனே உன் மேல இவ்ளோ நாளா இல்லாத பாசம் இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இந்தா, இத வெளியே கொண்டு போய் பத்திரமா கொட்டு. இங்க பாரு, போற வழியில கொட்டிக்கிட்டி தொலைச்சிடாத, சரியா? போ போ. கொட்டிக்கிட்டி தொலைச்சிடாதுன்னு சொல்றாரு. அவரெல்லாம் மாறவே இல்ல. அப்படியே மாறிட்டாருன்னு நீ நினைச்சா கூட அது எதுக்காக தெரியுமா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக. என்ன சித்ரா, சீதாவையும் ராமையும் காணுமே, இன்னும் சாப்பிட வராம இருக்காங்க? இப்போ வந்துருவாங்க அத்தை. இவங்களை எப்படியாவது சுரேஷ் வனிதா கல்யாணத்துக்கு போக வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? மாமா கிட்ட ஏதாவது பேசி இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். மாமா, நட்ராஜ் அங்கிள் வீட்டு கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் போறோம்? ஏன் பிரியா கேக்குற? எல்லாரும் போறோம். இல்ல மாமா, சீதாவை தனியா இந்த வீட்டுல விட்டுட்டு போக முடியாது. நீங்களும் ராமும் போங்க, நாங்க இங்க இருக்கோம். ஐயோ, சித்ராத்தை நம்ம பிளானையே சொதப்பிடுவாங்க போல இருக்கே. இப்ப உடனே ஏதாவது ஐடியா பண்ணி இவங்க எல்லாரையும் கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனாதான் நம்ம திட்டம் நிறைவேறும். அத்தை, நட்ராஜ் அங்கிள் என்ன சொன்னாரு? யாருக்கும் நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கல, ஆனா அதே சமயம் உங்களுக்கு நான் நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை மதிச்சு அவர் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு. நாம எல்லாரும் சேர்ந்து போலன்னா நல்லாவா இருக்கும்? சித்ரா, பிரியா சொல்றதும் சரியா தான் இருக்கு. நாம குடும்பத்தோடு வருவோன்னு அவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம போலன்னா நல்லா இருக்காது சித்ரா. ஏங்க, நீங்க 2 பேரும் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் ராமும் போயிட்டு வாங்க. நாங்க எதுக்கு? அத்தை, கல்யாண வீட்ல போய் மாமா என்ன பிசினஸா பேச போறாரு? அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நட்ராஜ் அங்கிள் இன்னைக்கு தன்னோட நல்ல நிலைமைக்கு காரணம் இந்த சக்கரவர்த்தி குடும்பம் தானே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலன்னா அவரோட மனசு கஷ்டப்படாதா? பிரியா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்ன முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு பேசிட்டு இருக்க? சித்ரா, பிரியாவை ஏன் திட்டுற? அவன் நியாயத்தை தானே சொல்றா. நாம போகலனா நட்ராஜுக்கு ரொம்ப மன வருத்தமா போயிடும். அவரும் நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்காம இருந்ததே கிடையாது. அவரு
தான் வேலை மாதிரி இழுத்து போட்டு அவர் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாரு. அப்படிப்பட்ட ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் போய் தானே ஆகணும். ஆமா சித்ரா, நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் போறதுதான் சரி. சீதாவை வேணா கூட கூட்டிட்டு போயிடலாமே. இப்ப என்ன கார்ல தானே போக போறோம், ஒண்ணும் ஆகாது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போலாம். சரிங்க அத்தை, பெரியவங்க நீங்க சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன, எல்லாரும் சேர்த்து போயிட்டு வருவோம். அத்தை சப்பாத்தி. சீதா, ராம் எங்க? சப்பாத்தி. ஏன் சாப்பிட வரல? அவரு ஆபீஸ் விஷயமா ஃபைல் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் அத்தை. கொஞ்சம் சுமித்ரா, நான் மறந்தே போயிட்டேன். அந்த இன்விடேஷன் எங்க? நான் கொஞ்சம் பார்க்கணும். அது டேபிள் மேலதான் வச்சிருந்த சித்ரா. ஐயோ, இவ்ளோ கஷ்டப்பட்டு இவங்களை அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணா சித்ரா அத்தை பத்திரிக்கை கேக்குறாங்களே. ஒருவேளை பத்திரிக்கையை பார்த்துட்டா கல்யாண பொண்ணு வனிதானு தெரிஞ்சு போயிடும். வனிதானு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி போகலன்னா நாம போட்ட திட்டம்லாம் வீணா போயிடுமே. இப்ப என்ன பண்றது? நாம ஒளிச்சு வச்ச பத்திரிக்கைய எடுத்து கொடுக்கவே கூடாது. பிரியா, 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 ரிசப்ஷன் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும். அந்த இன்விடேஷன் கார்டு எடுத்துட்டு வா. ஐயோ, சித்ரா அத்தை பத்திரிக்கை கேக்குறாங்க. பத்திரிக்கை எடுத்து பார்த்துட்டு பொண்ணு வனிதான்னு தெரிஞ்சா இவங்க கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களே. இவங்க யாரும் கல்யாணத்துக்கு வரலனா நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. ஏய், என்ன ஆடி அசைஞ்சிட்டு வர? குடு. அத்தை, நான் படிக்கிறேன் அத்தை. நிகழும் ஐய வருடம். ஐய வருடமா ஜெய வருடமா? ஜெய வருடம் பங்கினி மாதம் 11ஆம் தேதி 25/3/2015 புதன்கிழமை. பூச புனர் நட்சத்திரம். ஏய், பூச புனர் நட்சத்திரமா இல்ல புனர் பூச நட்சத்திரமா? புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். சித்தாயோகம். என்ன தமிழ் படிக்கிற? குடு, நானே படிக்கிறேன். இல்லத்த, நானே படிக்கிறேன். குடுன்னு சொல்றேன்ல. நானே படிக்கிறேன் அத்தை. பாட்டி உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு தெரியல, அவசரமா வர சொன்னாங்க. சரி, வா. அப்பாடா, நல்ல வேளை சித்ரா அத்தை பத்திரிக்கைய படிக்கல. வனிதாவுக்கு தான் கல்யாணம் தெரிஞ்சா சித்ரா அத்தை யாரையும் கல்யாணத்துக்கு போக விட மாட்டாங்க. இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். வாங்க தியாகராஜ் சார். ஹாய் நட்ராஜ். வாங்க சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கு நீ சொன்ன மாதிரி குடும்ப சகிதமா வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். என் வீட்டு விசேஷத்துக்கு 1000 பேர் வந்திருந்தாலும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. வாங்க ராம். தேங்க்யூ.
வாங்க ராம், வாங்க சார். உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. ராம், நீங்களும் உட்காருங்க. சார், நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். ஓகே நட்ராஜ். வணக்கம். 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 என்னது இன்னும் அம்மாவை காணோம்? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அம்மா, ஏன் இவ்வளவு நேரம்? நான் என்ன உங்களை மாதிரி காரா வச்சிருக்கேன்? நான் ஆட்டோ கிட்ட பிடிச்சு வரணும் இல்ல, அதுக்கு லேட் ஆகும். வணக்கம். வாங்க வாங்க. அங்கிள், எங்க அம்மா. ஓ, அப்படியா? வாங்க வாங்க. அம்மா, இவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம் சார். கூட்டிட்டு போமா. வா. அம்மா, வா. நீ போ. வாங்க வாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டா பெரிய ஆளவங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கங்க. நீ எப்படி இங்க? உங்கள மாதிரி பணக்காரங்க மட்டும் தான் கல்யாணத்துக்கு வரணுமா? நாங்க வரக்கூடாதா? இல்ல பானுமதி, உனக்கு அவங்கள எப்படி தெரியும்னு கேக்குறா. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரியும். ஆமா, கல்யாண பொண்ணு உங்க பொண்ணு கல்பனாவோட ஃப்ரெண்ட். இவ வந்து பத்திரிகை கொடுத்தா அவ வரல. மரியாதைக்காக நான் வந்திருக்கேன். படி. பிரியா, அங்க என்ன நடக்குது? அம்மா, சித்ரா பொண்ண பாத்துருச்சு. அம்மா, பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. குட் குட், இதுதான் வேணும். ஏமா, கல்யாண பொண்ணோட பேரு வனிதா தானே? சுமித்ரா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியல. நான் கிளம்புறேன். அம்மா, சித்ரா அத்தை கிளம்புறாங்க. ஐயோ,
இரு சித்ரா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்க்காம போனா எல்லாரும் தப்பா பேசுவாங்க. கொஞ்சம் பொறுமையா தான் இரு. ஐயோ பிரியா, அவ எழுந்து போனா நம்ம விஷயம் எல்லாம் எப்படி நடக்கும்? இல்ல இல்ல, சுமித்ரா அத்தை மெதுவா உட்கார வச்சிருக்காங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியாச்சு. சுமித்ரா, என்னால முடியல. என்னாச்சு சுமித்ரா? அவளுக்கு தலைவலியா இருக்கான், கிளம்பணுங்கிறா. இப்பதான் நம்ம வந்தோம், கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லு. ஆ, முடியலங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம உடனே கிளம்பி போனோம்னா நட்ராஜ் வருத்தப்படுவான்ல. பார்த்துட்டு தான் போல. ப்ளீஸ். அங்க பாப்போம். அப்படியா? ஆமா. பாத்து பாத்து பாத்துடா.